இருக்கேன். ஆட்டோ பாம்னா எங்களுக்கு ஜிஜிபி. அதெல்லாம் இருக்கட்டும், அரை மணி நேரமா பேசிக்கிட்டே இருக்கியே தவிர வெடிச்ச மாதிரி ஒண்ணும் தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த சின்ன பையன் கிராஸ் பண்ண நிக்கான் பத்தியா, அவனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் மஞ்சமண்ட போ போ, பயப்படாம போ. அண்ணே வெடி வைக்கல. போ அண்ணே, நீங்க வெடியை பத்த வைங்க, நான் பாத்துட்டே போறேன். அதுக்கு தான் நின்னுகிட்டு இருக்கேங்க. ஓ, அதுக்கு தான் நிக்கியா? சரி சரி, அப்ப நில்லு. மூஞ்சிலாம் பியாந்திராம அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி நில்லு. ஐயோ, அவ்வளோரும் சுத்தி நிக்கும்போது நமக்கு என்னமோ கை காலெல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்கு. ஒத்தையில வெடிக்கும் போது கூட வெடிச்சிருவேன். இன்னும் இவங்களா நின்னா வெறுப்பேத்தியே நம்மள பயமுறுத்திடுவானுவேன். இல்ல சதீஷ், சீக்கிரமா வெடி ஆட்டோ பாமே. அதுக்கப்புறம் இன்னும் லட்சுமி வெடி இருக்கு, குருவி வெடி இருக்கு, எல்லாத்தையும் வெடிக்காண்டாமா? இல்ல வெடிக்க மழையில பட்டாசு கொஞ்சம் நமத்து போச்சு நினைக்கேன். அதான் பத்த மாட்டேங்குது. பட்டாசு நமத்து போச்சுன்னா வெடிதான் வெடிக்காம போவோம். திரி ஒண்ணும் பத்தாம போவாது. அதுலலாம் மருந்து இருக்கும். நீ வெடி வெடி. என்ன பத்தவே இல்லனே, அதுக்குள்ள பயந்து பேசியே. ஏலே மஞ்சமண்ட, வாயை வச்சிட்டு சும்மா அமைதியா இருக்கணும். இல்லடினா வெடிய தூக்கி வாய்க்குள்ள வச்சிருவேன். அப்புறம் பல்லு சேதறிரும். சரிங்க சரிங்க, வெடிங்க வெடிங்க. ஐயோ, சீக்கிரம் வெடியில நெருப்பு பிடிக்கவே மாட்டேங்குதே. இல்ல சதீஷ், நெருப்பு பத்திக்கிச்சு. எம்மா, காத்து டொய்ங்க. ஜெகனே, குடுல அடுத்த வெடிய. எம்மா, காத்து கொய்ங்குது. நான் இன்னும் 2 வெடி வெடிச்சப்ப நீங்க 2 வெடிங்க, சரியா? இல்ல, இப்படி வெடிக்கிறதுக்கு பதிலா பானை எதையாவது கவுத்தி வச்சு மேல பறந்து போய் வெடிக்கும் பாரு. அப்படி வெடிச்சாதான் நல்லா ஜாலியா இருக்கும். அப்படி வெடிப்போமா? ஐ, ஜாலி ஜாலி. சதீஷனே பானை வச்சு வெடிக்க போறாவே. ஏலே, நான் பானை வச்சு வெடிக்க போறேன்னு சொன்னனல. பானைக்கு நான் எங்க போறது? எங்க அம்மா என்னைய கொன்னு விடுவா. எங்க வீட்ல எல்லாம் எதுவும் பானை இல்ல. பானை யார் வீட்லயாவது வெளியே கவுத்தி போட்டு வச்சிருப்பாங்களா, கலசம் கிடக்கும். அதை எதையாவது எடுத்து வச்சு அதை வச்சு வெடிப்போம். ஆமல சதீஷ், பானை ஏதாவது உடஞ்ச குடம் இந்த மாதிரி வச்சு அது பறந்து பறந்து வெடிச்சாதாம்ல நல்லா இருக்கும். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க சாதாரணமா வெடிக்காது. இன்னும் நம்ம அப்படியே வெடிச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். இப்படி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிடுவீல. எங்க அம்மிட்ட யாராவது கம்ப்ளைன்ட் பண்ணாவன்னா அப்புறம் அவ்வளவுதான். யார்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறா? நம்ம ரோட்ல தானே வச்சு வெடிக்கும். ரோட்ல யாராவது வரும்போது அவி மேல பட்டுச்சுன்னா அதெல்லாம் யாரும் வர மாட்டாவ. நானும் கார்த்தியா தான் ஆளுக்கு ஒரு பக்கம் நிப்பல்ல. வரையில கொஞ்சம் நெல்லுங்க, இங்க வெடி வச்சிருக்குன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருவோம். அதெல்லாம் அப்பனா ஒண்ணும் பிரச்சனை இல்லையால? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. வாழ நம்ம ரோட்டுக்கு போய் அந்த மாதிரி வெடிப்போம். சரி, எல்லாரும் போய் ரோட்ல நில்லுங்க. எங்கேயாவது இருந்து பானையை நான் எடுத்துட்டு வரேன். பானையை எடுத்துட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ஆமா, உடஞ்ச குடங்குடன்னு வேற ஏதாவது பாத்திர மண்டத்தை பறக்கிட்டு வர்றது என் பொறுப்பு. இந்த அப்படி சரி, இந்த வெடியை வச்சுக்க, சேத்தாப்புல வச்சுக்க. நாங்க எல்லாம் எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் வெடிப்போம். இல்ல, எதுவும் பிரச்சனை ஆயிராதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுல. பிடி எல்லாம் காட்டி வா, நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். என்ன, நீங்க வெடிக்கு பயப்படவே முடியல? அண்ணே, 1000 வாலாவே அப்படியே அசால்ட்டா கையில வச்சு வெடிப்பேன் தெரியுமா? நானும் பெரியவன் ஆனதும் உங்களை மாதிரி தைரியமா வெடி வெடிப்பேன். தாத்தாண்டாங்க தண்ணி. கீழே வைமா, தாத்தா எடுத்துக்கிட்டேன். சரி தாத்தா. அம்மா, நீ சாப்பிடலையாம்மா? இந்த அம்மா நீ கொண்டு போய் தாத்தாக்கு தண்ணியே நான் உனக்கு பூரி கொண்டாரேன்னு சொன்னாவ. நீங்க சாப்பிடுங்க தாத்தா. அம்மா, இந்த சதீஷ் பையல எங்க? அவனதான் மாமா நானும் காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். ஆளையே காணோம். இந்த பூ மாதிரி சாப்பிடு. காலையில இருந்து காணுமா? அப்படி எங்க போனா? அவனை காலையில எந்திரிச்சு பல்ல விளக்குன்னு எழுப்பி விட்டேன். அப்ப பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. எந்த அளவு போனான்னு தெரியல. சாப்பிடையும் வரல இன்னும். பையல கூட படிக்க கிடைக்கன்னு எங்கேயும் காலையில போவானோ? ஏது தாத்தா டியூஷனுக்கா? அவன் யார பத்தி கேட்கேன்னு பாருங்க. அவன் படிக்கிறதுக்கு. மாமா, அவன் படிப்புலலாம் ஒரு கூறும் கிடையாது. அவன் படிக்கலாம் எங்கேயும் போவான்டான். காலங்காத்தால எங்கேயோ சோவார பேருக்கு கழுத. எங்க பேருக்குன்னு தான் தெரியல. வீட்டுக்கு வரட்டும். எல்லாம் எதுக்கு கடந்து பிள்ளைய காலையிலேயே கடந்து கரைச்சி கொட்டிட்டு அடக்கிய? என் பேரையும் காலையில தான் என்கிட்ட காசு தான் ஆச்சு, வெடி வெடிக்கணும், வெடி வாங்க காசு தான்னு வாங்கிக்கிட்டு போனான். நான் தான் காசு கொடுத்தேன். வெடியை வாங்கிக்கிட்டு எங்கேயும் தெருவில் வெடி வெடிச்சுக்கிட்டு நிற்பானா இருக்கும். இப்போ நீங்க எதுக்கு இப்போ அவனுக்கு வெடி வாங்க காசு கொடுத்திய? அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா நான் தராண்டேன்னு சொன்ன உடனே உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பானா இருக்கும். அவளை பையல வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கு பாட்டி. நான் மட்டும் வாயை பார்த்துக்கிட்டு நிற்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா அதான் நான் காசு எடுத்து கொடுத்தேன். எத்தே அவன் வெடி வெடிக்கேன்னு இல்லாத அட்டூழியம் பண்ணுவான். அவ செத்தக்குள்ளவே வெடிச்சேன், கூரைக்குள்ளவே வெடிச்சேன்னு சொல்லி ஆளாளுக்கு பஞ்சாயத்துக்கு வருவாவ. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா நீங்க தான் பார்க்கணும். எனக்கெல்லாம் தெரியாது. நான் இந்த பையலுக்கு இந்த வருஷம் வெடி வாங்க காசு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நானே இருந்தேன். நீங்க என்னன்னா இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க காலையிலே. அதெல்லாம் என் யாரும் பார்த்து கவனமா வெடிப்பா, ஒன்றும் ஆகாது. அச்சே, உங்களுக்கு அவனை பத்தி தெரியல, அதான் இப்படி அசால்ட்டா சொல்றீங்க. அவன் கொலா பைப்ல தண்ணி வரும்ல,
என்னெல்லாம் சொல்றியே? என் பேராண்டி அவ்வளவு சேட்டையா பண்ணியா? சேட்டையா? ஊருக்குள்ள இருக்க அவ்வளவு மொள்ள மாதிரி தனத்தையும் உங்க பேரன் தான் பண்ணியா? ஆமத்தே, இந்த பைய தெரு பைப்பு யார் வீட்டு பைப்பு இப்படி ஒன்றும் பார்க்காண்டான். கொண்டு போய் அங்கே கொண்டு வெடியை வச்சு விட்டுருவான். கடைசியில் அவ்வளோ வரும் சண்டைக்கு வந்து நிப்பாளுவே வீட்டுக்கு முன்னாடி. எங்க போனானோ இவங்க இன்னும் காணோம். எல்லாம் அதை எடுக்காத வை. சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நமக்கு போச்சுன்னா வெடிக்காதுல, அதான் சொல்றேன். எல்லாம் சதீஷ் இங்க பாரு பானை. இங்க பாரு சதீஷ் குண்டா. எல்லாம் இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க? எல்லாம் யார் தெருவுலையாவது இருந்து களவாண்டுக்கிட்டு தான் வருவோம். வேற வீட்டில் இருந்தா எடுத்துட்டு வருவோம். அப்படி சொல்லு. நான்லாம் தான் பக்கத்து தெருவில் வெளியே இட்லி சட்டி கவுத்தி வச்சிருந்தாலும் தூக்கிட்டு வந்துட்டேன். இல்ல கழுவி கவுத்தி வச்ச பாத்திரத்தை தூக்கிட்டு வந்தா யாருக்கு தெரிய போகுது? நம்ம வெடியை வெடிப்போம். வெடி வெடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் அதே இடத்துல அந்த படலையில இதை கவுத்தி விட்டுட்டு ஓடிடுவோம். சரி, என்னமோ சொல்றீங்க. சரி கொண்டாங்க. எதை ட்ரை பண்ணலாம்? பானையை ட்ரை பண்ணுவோமா? அதான் சரி. பானை உடையிறத பார்த்தாதான் அடுத்த திருப்தியா இருக்கும். எல்லாம் சதீஷ் பார்த்து வெடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். ஐ பத்திக்கிச்சு. ஏய் சூப்பரே. எல்லாம் அடுத்து கொண்டாங்க, அந்த பாத்திரத்தையும் வைப்போம். இல்ல சதீஷ், பானையை கிளியர் பண்ணிக்கிடுறேன். வேற காலில் குத்திர போகுது. சீக்கிரம் கிளியர் பண்ணு. வேற யார் கல்லையாவது குத்திர போகுது. பானை கொஞ்சம் ஹைட்டுக்கு தான் போச்சு. எப்படி இந்த அலுமினிய பாத்திரம் நல்ல ஹைட்டா போகும்னு நினைக்கேன். பாத்திரம் லேசா இருந்துச்சுன்னா நல்ல ஹைட்டுக்கு போவோம். வெயிட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான் போவோம். எல்லாம் இந்த ராக்கெட்டை வச்சு பாப்போமா எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு? சரில. அந்த பாத்திரத்தை கொண்டா. பாத்திரத்தை கவுத்தி வச்சுட்டு அது அடியில் இந்த ராக்கெட்டை வச்சு விட்டா எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இந்த சூப்பரா வெடி வெடிக்கவே நான் இந்த மாதிரி வீட்டுல போய் வெடிக்க போறேன். இல்ல இதே மாதிரி மறுபடியும் வெடிப்போல. சூப்பரா இருக்குது. ஆமா, என்ன பாத்திரம் தான் கொஞ்சம் சப்பி போச்சு. பெரிய பொண்ணு எங்க போனா இவா? கூப்பிட சத்தம் தராம. எல்லாம் பெரிய பொண்ணு. என்ன காயத்ரி, எதுக்கு மருமவளை இப்படி கோவமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? வாங்க, உங்களை தான் இன்னும் காணுமேன்னு நினைச்சேன். மருமவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரிவியல்ல. அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு போய் வெளியே போய் பாருங்க. என்னன்னு விஷயத்தை சொல்லும் போத. தீபாவளி பலகாரம் சுடணும்னு அரிசியை கொண்டு போய் கழுவி காய வையின்னு சொன்னேன். அவ எங்க கொண்டு போய் காய வச்சிருக்கான்னு வெளியே போய் பாருங்க. ஏம்மா என்னாச்சு? என்னத்தை கூப்பிட்டீங்களா? வாமா மகாராணி, நீயே சொல்லுவோம் புருஷங்கிட்ட எங்க கொண்டு போய் அரிசியை காய வச்சிருக்கேன்னு. என்னாச்சுத்தே? நீங்க சொன்ன மாதிரி தானே அரிசியை கழனி பணிச்சு கொண்டு போய் காய வச்சிருக்கேன். வேற என்ன அதுல தப்பு? அரிசியை கழனி பணிச்சு கொண்டு போய் ஓட்டு மேலேயே நான் காய வைக்க சொன்னேன். என்னம்மா சொல்றீங்க? அரிசியை கொண்டு போய் ஓட்டு மேலையா காய வச்சிருக்கா இவா? ஆமா, உன் அறிவு கட்ட பொண்டாட்டி அங்க கொண்டு தான் காய வச்சிருக்கா கும்பிட்ட. எத்தே, நீங்க தானே சொன்னீங்க கோழி கிளிலாம் கிண்டோம், காக்கா கிண்டோம், எதுவும் இது பண்ணக்கூடாது, மண்ணு விழக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னீங்கல்ல. அதான் ஓட்டு மேலன்னா பத்திரமா இருக்கும், யாரும் தொட முடியாவன்னு நான் அங்கே கொண்டு வச்சேன். நான் கருவாடே ஓட்டு மேலே தான் காய வச்சேன். அதான் சரி அரிசியும் ஓட்டு மேலே காய வைப்போம், அங்கே தான் நல்லா பத்திரமா இருக்கும்னு அங்கே கொண்டு காய வச்சேன். இதில் என்னத்தே தப்புங்கிய? அதானே, என் மருமவா பாதுகாப்பா இருக்கட்டும் மேல கொண்டு காய வச்சிருக்கா. கீழே காத்துல மண்ணு தூசின்னு மறுபடியும் ஆகும்னு. அப்படி சொல்லுங்க மாமா, கையை கொடுங்க. ஆமா, கிழமை கையை கொடுப்பாரு. கையை அவன் அரிசியை ஒரு துணியை கூட விரிச்சு காய போடல. ஓட்டல அந்த ஆளை செதறி பரத்தி விட்டுருக்கா. அவளவும் மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கா அரிசி ஒண்ணு ஒண்ணா. அது மட்டும் இல்ல, காக்கா குருவின்னு அவளவும் ஓட்டு மேல உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்குது. இவளை காயப்பட சொன்னதுக்கு இப்படி காயப்படுவான்னு யாரு கண்டா? தீபாவளி பலகாரம் எல்லாம் இவளை தான் சுட வைக்கணும்னு இருந்தேன். இப்ப அரிசி எல்லாம் மறுபடியும் மண்ணா வச்சு இனிமே மறுபடியும் அரிசியை இனிமே கலந்து படைச்சு காய வச்சு கொண்டு போய் திரிச்சிட்டு வா போ. ஏம்மா காயத்ரி, அவளுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளை, கொஞ்சம் நீ தான் சொல்லி கொடுக்கணும், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. அப்பதானே அவ பொறுமையா செஞ்சு பழகுவா. நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போனா அவளுக்கு எப்படி புரியும்? அப்படி சொல்லுங்க மாமா. அரிசியை கழனி படைச்சு காய போடுறது கூடவா எப்படி போடுறதுன்னு தெரியாது இந்த கூமுட்டைக்கு. இந்த அறிவு கட்டவளுக்கு சொல்லி கொடுத்துட்டாலும் வழங்க தான் செய்யும். எத்தே, எனக்கு பலகாரம்லாம் சுட தெரியாது தே. வேணா நம்ம கடையிலே ஸ்வீட் எல்லாம் வாங்கிடுவோம். அதெல்லாம் முடியாது. அக்கம் பக்கம் எல்லாருக்கும் பண்ட பலகாரம்னு அவ்வளவும் கொடுக்கணும். அதனால இந்த முறை வீட்டிலே தான் நீ அவ்வளவு பலகாரமும் செய்யணும் சொல்லிட்டேன். நான் பக்கத்திலே இருந்து எப்படி செய்யணும் என்னன்னு சொல்லுவேன், நீ தான் செய்யணும். எங்கேயாவது வீடு வீடா காலை கிளப்பிக்கிட்டு போனா அப்புறம் நல்லா இருக்காதாம்மா சொல்லிட்டேன். சரிம்மா, இந்த முறை பெரிய பொண்ணுதான் அவ்வளவு பலகாரமும் செய்வா. நீ பக்கத்திலே இருந்து சொல்லி கொடு. ஆமா, என் மருமகா ஒரு தடவை சொன்னாலே கப்புன்னு பிடிச்சுக்கிட்டு அருமையா செய்வா. மாமா நானா? ஆமாம்மா, உன்னால முடியும்.